அகில உலகத்தையும் படைத்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைவரும் மீது பொழியட்டும் என்று பிரார்த்தித்தவனாக மத நல்லிணக்க மாநாடு என்ற இந்த மிக பெரும் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன் அவர்களே, இங்கே கோரிக்கை உரை நிகழ்த்திய வழக்கறிஞர் ஹென்றி தீபன் அவர்களே, இங்கே தொடக்கூரை நிகழ்த்திய மீதா பாண்டியன் அவர்களே, மற்றும் எனக்கு முன்பு உரை நிகழ்த்திய மத போதகர்களே, அரசியல் கட்சி தலைவர்களே, இயக்கத்தினுடைய தலைவர்களே மற்றும் தமிழ் ஆர்வலர்களே, இங்கே இந்த நிகழ்வு நான் ஒரு இஸ்லாமியனாக பார்க்கும் பொழுது தமிழகத்தில் குறிப்பாக நான் திருப்பூரை சார்ந்தவன். இதுபோன்ற பல அச்சுறுத்தல்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இதுபோன்ற ஒரு கட்டமைப்பை இஸ்லாமிய அமைப்புகள் மூலம் அனைவரையும் ஒருங்கிணைப்போம். ஆனால் தமிழகத்திலே மிக முதன்மையாக இந்த சமூக மக்களின் ஒற்றுமைக்காக எங்களை பார்வையாளராக மேடையில் அமர வைத்து எங்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக இங்கே அனைவரும் ஒன்று கூடி நீங்கள் இதற்கான மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் கூட தமிழகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்றால், எங்கே நெருப்பிட்டு கொளுத்துபவனுக்கும் அந்த நெருப்பை அணைப்பவனுக்கும் சமமான நீதி கூட கிடைப்பதில்லை என்பதைப் போல இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நெருப்பிட்டு கொளுத்துவதற்கு கூட தயங்காதவர்களுக்கு இந்த நீதிமன்றமும் இந்த அரசும் காவல்துறையும் தெருக்களில் விழாக்கோலமாக நிகழ்வு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக மத ஒற்றுமையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்காக போராடக்கூடிய இந்த மக்களை அனுமதி மறுக்கப்பட்டு இந்த அரங்கில் முடக்க நினைக்கிறது. இருந்தாலும் இந்த நிகழ்வினுடைய சாராம்சம் என்னவென்றால், நீதிமன்ற தீர்ப்பு 1991 நடந்த சட்டத்தின் தீர்வாக இருக்குமா என்பதை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசும் உச்ச நீதிமன்றமும் மற்றும் மதுரை கிளை நீதிமன்றங்களும் அதை செவ்வனே செய்வன அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவுக்கு மிக சரியாக இருந்தும் கூட நீதிமன்றம் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை அரசு வேடிக்கை பார்க்கிறது. நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் பண்ணுங்க, இல்லை 1991 இல்லை வேறு சட்டம் இருக்கு, இல்லை கைபர் களவாயிலிருந்து வந்தவங்களுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ 1950 இல்லாமல் 1450 இருக்கக்கூடிய சட்டத்தை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நீதிமன்றத்தை நம்பி தான் இருக்கிறோம். இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது, நான் பல வழிபாட்டு தலங்களை இது போன்ற போராட்டங்களில் போராடி இழந்திருக்கிறோம். அந்த நிலை இங்கே வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதே வேளையில்
ராமர் ரதத்தை 108 ஆம்புலன்ஸ் விட வேகமாக விரட்டிய மீதா பாண்டியன் இருக்கக்கூடிய மேடையிலேயே பேசிட்டு இருக்கிறீங்க. சிபிஐயும் அமலாக்கத்துறையையும் மிரட்டிய ஹென்றி தீபன் அவர்கள் இருக்கக்கூடிய அமர்வுலையா பேசிட்டு இருக்கிறீங்க. வழக்காடு மன்றம் அல்ல, மக்கள் மன்றத்திலையும் இந்த மக்கள்கிட்ட தொடர்ந்து இதை எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய, இதை தலைமை தாங்கி கொடுக்கக்கூடிய வாஞ்சிநாதன் இருக்கக்கூடிய அமர்வுலையா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே அது போன்ற போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்பு பண்டைய காலத்தில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கலாங்கிற ஒரு நிலை இருந்துச்சு நாணயத்துக்கு. இன்றைக்கி நீதியினுடைய நிலை அப்படித்தான் இருக்குது. எந்த பொருளை கொடுத்து எதை வாங்குறாங்கங்கிறதே தெரியல. இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நீதிமன்றத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க. இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி இந்த மக்களுக்கு உடனடியாக அதனுடைய தீர்வை தந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி பொது அமைதியை ஏற்படுத்த நீங்கள் அனைவரும் வழிவகை செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவர்கள்.